வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வெளிவாழ் இந்தியர்கள், அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எது போன்ற சொத்துக்கள் வாங்க முடியும் முடியாது என்பது குறித்து இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்தியர்கள் என்று பார்க்கின்ற போது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா PIO என்று அழைப்பார்கள். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பிரிவு 2 படி பார்க்கின்ற போது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கின்ற நபர்கள் யார் என்று பார்த்தால், இந்தியாவில் பிறந்து பிற நாடுகளில் வாழ்ந்து வருகின்றவர்கள், வசிக்கின்றவர்கள் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று அழைப்பார்கள். அதே போன்று PIO, அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், பர்சன்ஸ் இஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது எப்படின்னா இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வசிக்கின்ற நபர்களின் வாரிசுகள் வெளிநாட்டில் இருந்து வருவார்கள். அதாவது வெளிநாடுகளில் வசிக்கின்ற நபர்களின் பூர்வீகம் இந்தியாவைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்திய வம்சாவளியினர் என்று அழைப்பார்கள். ஆச்சுங்களா? இந்த வெளிநாடுகளில் வசிக்கின்ற மக்கள் தான் சம்பாதிக்கின்ற பணத்தை எவ்வாறு இந்தியாவில் முதலீடு செய்ய முடியும், அதே போன்று இந்தியாவில் வசிக்கின்ற மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற போது இந்திய பணத்தை வெளிநாட்டில் சென்று செலவழிக்க முற்படுகின்ற போது அங்கு வெளிநாட்டில் உள்ள அவர்கள் நாட்டிற்கு சொந்தமான பணத்தை மாற்றம் செய்வது, குறிப்பாக இந்தியாவில் ருப்பீஸ் என்று அழைக்கின்றோம். பணத்தை பொறுத்தவரை ருப்பீஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்று அமெரிக்காவில் பணத்தை பொறுத்தவரை டாலர் என்று அழைக்கின்றார்கள். நாம் இந்திய பணத்தை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லுகின்ற போது அங்கு செலவழிக்கின்ற போது அந்த டாலர் மதிப்பில் டாலராக மாற்றம் செய்து செலவழிக்க வேண்டும். அதே போன்று அமெரிக்காவில் வசிக்கின்றவர்கள் அல்லது வேறு நாடுகளில் வசிக்கின்றவர்கள் அவர்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை கொண்டு இந்தியாவில் எது போன்ற சொத்துக்களை வாங்க முடியும், வாங்க முடியாது, எப்படி வாங்கலாம் என்பது குறித்து தான் சில ஆலோசனைகளை நான் வழங்க இருக்கின்றேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2000 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்தியர்கள், அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர்கள் சொத்துக்கள் வாங்குவது குறித்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி என்ன சொல்கிறது என்று சொன்னால், NRI
can buy both residential and commercial properties in India. Non-resident of India, அதாவது வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்தியர்கள் இந்தியாவில் அங்கு வசிக்கின்ற பணத்தை கொண்டு முதலீடு செய்வதாக இருந்தால் இந்தியாவில் ஒரு குடியிருப்பு கட்டிடமாகவோ அல்லது வணிகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களையோ அவர்கள் வாங்கலாம். ஆனால் அக்ரிகல்ச்சரல் லேண்டு விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தையோ அல்லது ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கக்கூடிய இடத்தையோ எஸ்டேட் போன்ற சொத்துக்களையோ வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்தியர்கள் இந்தியாவில் வாங்க முடியாது. NRI can buy both residential and commercial property in India, but not agricultural land, farmhouse or plantation property. However, if an NRI is willing to purchase agricultural land in India, it requires permission from the RBI for doing so. ரிசர்வ் பேங்க் அனுமதியின்றி NRI இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அல்லது ஃபார்ம் ஹவுஸ் அல்லது பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டி எதையும் வாங்க முடியாது. ரெசிடென்ஷியல் ஹவுஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி NRI வாங்கலாம். அவ்வாறு அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு முன்பாக அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? வெளிநாட்டில் வசிக்கின்ற ஒரு இந்தியர் இந்தியாவில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அல்லது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குவதாக இருந்தால் இந்தியாவில் ஒரு நபர், அதாவது ஒரு ஏஜெண்ட் ஒருவரை அவர் நியமனம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஏஜெண்ட் ஒருவர் நியமனம் செய்கின்ற போது அவருக்கு அதிகார பத்திரம் ஒன்றை NRI எழுதி தர வேண்டும். அந்த அதிகார பத்திரம் எழுதி தருகின்ற போது அந்த அதிகார பத்திரம் வெளிநாட்டில் உள்ள இந்திய எம்பேசி, இந்திய தூதரகத்திற்கு சென்று அந்த பவர் பத்திரம் என்று சொன்னேன், அந்த பவர் பத்திரத்தில் நோட்டரி அட்டஸ்டேஷன் செய்ய வேண்டும். அவ்வாறு நோட்டரி அட்டஸ்டேஷன் செய்து அந்த உத்தரவை இங்கு உள்ள NRIக்கு சீலிட்டு அனுப்பி வைக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற ஏஜெண்ட்டு பவர் பத்திரம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த நபருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த கவரை அவர் தான் பெற்றதும் திறந்து பார்க்காமல் அந்த சீலிடப்பட்ட கவரை வைத்து தான் குடியிருக்கின்ற பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அல்லது சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதை கொடுத்து அங்கு அவர் அந்த பதிவில் வந்த கடிதத்தின் மூலம் அந்த வெளிநாட்டில் நமது இந்திய அரசு எம்பேசி மூலம் நோட்டரி செய்து சான்றிட்ட பவர் பத்திரத்தை அட்ஜுடிகேஷன் இங்கு பதிவாளர் மேற்கொள்ள வேண்டும். அந்த அட்ஜுடிகேஷன் என்பது என்னவென்றால், வெளிநாட்டில் வசிக்கின்ற ஒரு இந்தியர் அவர் சார்பில் இங்கு இருக்கின்ற ஒரு ஏஜெண்ட்டை நியமனம் செய்து அந்த ஏஜெண்ட்டுக்கு ஒரு பவர் பத்திரம் ஒன்றை எம்பேசியின் மூலம் சான்றிட்டு செய்து கொடுத்து அனுப்பியதை அவர் இங்கு பதிவு செய்வதன் மூலம் அந்த வெளிநாடு இந்தியர் சார்பாக இங்கு இருக்கின்ற அவருடைய ஏஜெண்ட் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ எதையும் செய்வதற்கு அந்த அதிகார பத்திரம் பயன்படுகிறது. இங்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது பவர் பத்திரம் அவ்வாறு எழுதி கொடுக்கின்ற போது வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்தியர்கள் தான் விருப்பப்படுகின்ற ஒரு நபருக்கு எழுதி தருகின்ற போது பொதுவாக
பொது பத்திரம், பொது அதிகார பத்திரம், ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி தராமல் ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டார்னி, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி தருவது நல்லது. காரணம், அந்த சொத்துக்கள், அதாவது ஒரு சொத்தை அவர் விலைக்கு வாங்குவதாக இருந்தால் என் சார்பில் நான் நியமனம் செய்யப்பட்ட ஏஜெண்ட், அதாவது ஏஜெண்ட்டுக்கு நான் கொடுத்துள்ள பவர் பத்திரத்தின் அடிப்படையில் என் சார்பில் அவர் உங்களிடம் பர்ச்சேஸ் இந்த நிலத்தை செய்கின்றார். அதாவது இந்த வீட்டு கட்டிடம் வணிகம் சம்பந்தமான சொத்துக்களை அவர் வாங்க முற்படுகின்றார். எனவே என் பெயரில், என் சார்பில் அவரது பெயருக்கு மாற்றம் செய்து தர வேண்டும், அல்லது என் பெயருக்கு மாற்றம் செய்து தரவும், என் சார்பில் அவர் கையொப்பம் விடுவார் என்பதை பொறுத்து பவர் பத்திரம் எழுதி கொடுத்தால், அதாவது ஸ்பெசிஃபிக் பவர் எழுதி கொடுப்பது நல்லது. அதை தவிர்த்துவிட்டு நான் அவருக்கு பவர் பத்திரம் எழுதி கொடுக்கின்றேன், அதன் மூலம் இவர் இந்த சொத்துக்களை வாங்கலாம், பின்பு அந்த சொத்துக்களை அவர் நிர்வகித்து வரலாம், அவருக்கு சகல உரிமையும் இதன் மூலம் அளிக்கின்றேன் என்ற ரீதியில் கொடுத்தீர்களானால் பின்னிட்டு அந்த சொத்துக்கள் உங்களை வந்து அடைவது மிகவும் சிரமம். எனவே நீங்கள் பவர் மூலமாக உங்களுடைய ஏஜெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கின்றீர்களோ அந்த அதிகாரம் லிமிட்டடாக இருந்து அதை எழுதி கொடுப்பதன் மூலம் பின்னிட்டு அந்த சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். அதை தவிர்த்துவிட்டு பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுத்தீர்களானால் பின்னிட்டு அந்த சொத்து உங்களை வந்து அடையும், நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் என்பது கூட சற்று கடினமாகத்தான் இருக்கும். இது பல வழக்குகளை நான் பார்த்திருக்கின்றேன். அதே போன்று நீங்கள் உங்கள் சொத்துக்களை ஏஜெண்ட் மூலம் உங்கள் பெயருக்கு கிரயம் வாங்கிய பிறகு அதுக்கு பட்டா வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது மின் இணைப்பு பெறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது சொத்து வரி செலுத்துவதாக இருந்தாலும் சரி, என் சார்பில் என் பெயரில் இந்த சொத்து வரிகளை இல்லை மின் கட்டணத்தை பட்டாவை அவர் பெறுவதற்கு அனுமதிக்கின்றேன். அதே சமயம் நான் வந்து அந்த இடத்தை பெறுகின்ற போது அவர் என்னிடம் கொடுத்து விட வேண்டும். இந்த சொத்துக்களை அவர் விற்பதற்கோ அல்லது பாராதீனம் செய்வதற்கோ அல்லது வில்லங்கம் போன்ற எந்தவித கடன் போன்ற எந்தவித பதிவுகளிலும் மேற்கொள்வதற்கு இந்த சொத்தை ஈடுகாட்டி செய்ய அவருக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்ற வகையில் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பவர் பத்திரம் எழுதி கொடுப்பது மிகவும் நல்லது. ஆக ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்பதை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்கு வாங்குவதற்கு இது போன்ற வகைகளில் அவர்கள் முயற்சி செய்யலாம், அது போன்ற வகைகளில் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே சமயம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ், பிளான்டேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போன்றவைகள் அனைத்தும் அவர்கள் வாங்குவதற்கு உரிமை இல்லை. அவ்வாறு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாங்குவதாக இருந்தால் முறையாக ரிசர்வ் பேங்கை, இந்திய ரிசர்வ் பேங்கை அணுகி அவர்களிடம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஏ என்று ஒன்று உள்ளது, அந்த ஃபார்மை பூர்த்தி செய்து அதன் மூலம் உரிய அனுமதி பெற்று அந்த சொத்துக்களை அவர்கள் கிரயம் வாங்க வேண்டும். அதற்கு ரிசர்வ் பேங்க் அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி ரிசர்வ் பேங்க் அனுமதி கொடுத்தால்தான் நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அல்லது பிளான்டேஷன் அல்லது ஃபார்ம் ஹவுஸ் போன்ற சொத்துக்களை நீங்கள் வாங்க முடியும். NRI can sell agricultural land. Buyer is a citizen of India and residents in India. வெளிநாடு வாழ் இந்தியர் இந்தியாவில் உள்ள அவருக்கு சொந்தமான ஒரு விவசாய நிலத்தை விற்பதாக இருந்தால் இந்தியாவை சேர்ந்த நபருக்குத்தான் அவர் விற்க வேண்டும். அதே சமயம் NRI is also not able to acquire agricultural land by way of gift. நீங்கள் வெளிநாட்டில் வசித்து வருகிறீர்கள், உங்களுக்கு ஒரு விவசாய நிலம் தானமாக கொடுக்கப்படுகிறது என்ற வகையில் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்களானால் சட்டத்துக்குட்பட்டு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் வெளிநாட்டில் வசித்து வருகிறீர்கள், வெளிநாட்டில் வசித்து வருகின்ற போது எவ்வித அனுமதியும் இன்றி ஒரு சொத்து உங்களுக்கு தானமாக வரப்படுகிறது என்று சொன்னால் அதை முறையாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது வருவாய்த்துறையினருக்கு, அது இன்கம் டேக்ஸ் வருமான வரி அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும், ரிசர்வ் பேங்குக்கு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவிக்காத நிலையில் நீங்கள் வாங்கினீர்களானால்
ரிசர்வ் பேங்க் அனுமதியின்றி உங்களுடைய பணம் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்து மறைமுகமாக ஒரு சொத்தை கிரயம் வேறொரு நபர் மூலம் வாங்கி அவர் மூலமாக நீங்கள் தானமாக பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. அதை தடை செய்ய வேண்டிதான் இந்த ஃபெமா, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதைத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் they can only acquire agricultural land by way of inheritance. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவர்கள் குடும்பத்திற்கு பூர்வீகமாக பாத்தியப்பட்ட சொத்துக்களில் ஒரு பகுதியை அல்லது ஒரு பாகத்தை அவர்கள் பாகம் பெற முடியும். அவ்வாறு பூர்வீகமாக வந்த சொத்து பை வே ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மூலம் வந்திருந்தால் அதை பெற்றுக்கொண்டதும் அதை வருமான வரித்துறையினருக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும் ஏற்பது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இஃப் யூ ஹேவ் an agriculture land already registered in your name, you need to pay income tax on the income generated from that land. ஏற்கனவே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு இருந்தது என்று சொன்னாலும் கூட அதை வருமான வரித்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும். அதன் மூலம் வருகின்ற வருமானங்கள் குறித்து அதற்குண்டான டாக்ஸ் வரியை செலுத்த வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த மணி டு யுவர் பேரண்ட்ஸ் ஆன் தி ரெகுலர் ப்ராசஸ் லைக் யூ ஹேட் பீன் transferring earlier, but please note that it cannot be said that you shall have any rights or claim over the property purchased on your parents' name. அதாவதுங்க உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு வெளிநாடு சென்ற பின்பு மாதம் எவ்வளவு தொகை அவர்களுக்கு அளிக்கப்படுகிறதோ அதை நீங்கள் அளித்து வந்தீர்கள். ஆனால் அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய பெற்றோர்கள் அனுபவிக்க அவர்களுக்கு உரிமை உள்ளது. அவ்வாறு பெற்றோர்களுக்கு மாதம் கொடுத்து வருகின்ற தொகையின் மூலம் அவர்கள் அதை சேமித்து வைத்து அதன் மூலம் ஒரு சொத்தை வாங்குகிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். அவ்வாறு சொத்து வாங்குகின்ற போது அது அவர்களுக்கு சுயராஜ்யமாக பாத்தியப்பட்ட சொத்து. அவ்வாறு சுயராஜ்யமாக பாத்தியப்பட்ட சொத்து என்ற நிலையில் அவர்கள் உயிருடன் இருக்கின்ற போது அந்த சொத்துக்களில் நீங்கள் உரிமை கோர முடியாது. நான் வெளிநாட்டில் வசித்து வருகின்றேன், வெளிநாட்டில் சம்பாதித்து வந்தேன், வெளிநாட்டில் இருந்து நான் கொடுத்த பணத்தை கொண்டு இவர்கள் மூலம் சொத்துக்கள் வாங்கப்பட்டது, அந்த சொத்துக்கள் எனக்கு சொந்தமானது என்று உரிமை கோர முடியாது. காரணம், தாய் தகப்பனாருக்கு யூசுவலாக தன் மகன் செய்ய வேண்டிய பணிகள், தன் மகன் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து அதில் ஃபெமா ஆக்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கின்ற தொகைக்கு பேரண்ட்ஸ் பணத்தை சேமித்து வைத்து அவர்கள் தங்கள் பெயரில் சொத்துக்களை வாங்கினால் அது அவர்களுக்கு பாதிப்பட்ட சொத்துக்களாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அது உங்களுடைய சொத்துக்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வகையில் பார்க்கின்ற போது சுயராஜ்யமாக பாதிக்கப்பட்ட சொத்து அவர்கள் பார்த்து விருப்பப்பட்டு உங்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம், அல்லது மறுப்பதாக இருந்தால் அவர்கள் மறுப்பதற்கும் உரிமை உள்ளது என்பதுதான் இந்த சட்டத்திலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணுன்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை ரிசர்வ் பேங்க்கில் அனுமதி வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த ரிசர்வ் பேங்க்கில் அனுமதி வாங்கணுன்னா எப்படின்னாக்கா அதுக்கு ரிசர்வ் பேங்க்கில் இந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆர்பிஐ, சென்ட்ரல் ஆஃபீஸ், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டிவிஷன், மும்பை என்ற விலாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த ஆர்பிஐ அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட துறையை அணுகி அக்ரிகல்ச்சர் லேண்ட் இந்தியாவில் பர்ச்சேஸ் செய்வதாக இருந்தால் எதன் வழியை பின்பற்ற வேண்டும், அதற்கான நடைமுறைகள் என்ன என்பதை இந்த அலுவலகத்தின் மூலம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கென்று ஏஜென்ட்டுகளும் சில வங்கிகள் மூலமாக உள்ளனர். அதாவது ஆத்தரைஸ்டு டீலர்னு சொல்லுவாங்க. அவங்க மூலமா
ஆர்பிஐ மூலமா ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுப்பாங்க. ஆர்பிஐ மூலமாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதுக்கு ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலிமாவும் நீங்கள் கலந்து பேசி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். ஆக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நம் இந்திய நாட்டில் அங்கு சம்பாதிக்கின்ற பணத்தை கொண்டு ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் சொத்துக்களை வாங்க முடியும். அசையாத கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தால் ரிசர்வ் பேங்க் அனுமதியோடு தான் வாங்கணும். அதே சமயம் இன்னொன்று சொல்கிறேன், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கி போட்டுட்டு பின்னாடி நம்ம பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவ்வாறு வாங்கி போடுகின்ற ப்ராப்பர்ட்டி குறித்து எவரேனும் வருமான வரித்துறைக்கு தெரியப்படுத்துவார்களே ஆனால், அவ்வாறு யார் பெயரில் அந்த சொத்துக்கள் வாங்கி குவித்து வைக்கப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அந்த சொத்து வந்ததற்கான வருமானம் குறித்து முறையாக கணக்கு தெரிவிக்க வேண்டும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ரிசர்வ் பேங்க் அனுமதியின்றி அவ்வாறு சொத்துக்கள் வாங்கினால் அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கும் வருமான வரி சட்டத்தில் இடம் வகை செய்யப்பட்டுள்ளது. ஆக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எதன் அடிப்படையில் எந்த நடைமுறையின் கீழ் சொத்துக்கள் வாங்கலாம் என்பது, அசையா சொத்துக்களை வாங்கலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் நான் சில ஆலோசனைகளை எடுத்துரைத்துள்ளேன். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தும் பட்சத்தில் என்னுடைய தொடர்ச்சியான வீடியோ அனைத்தும் உங்களுக்கு எளிதாக வந்து அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.